பேட்டரிஸ் பற்றி பார்க்கும்போது நம்ம மொபைல் பேட்டரி அப்படின்றது நம்ம ரெகுலர் பேட்டரிஸ்லேருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒர்க் ஆகக்கூடிய விஷயம். ஸோ இப்போ நம்ம கையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் ஒரு 2 பொருள் இருக்குது. இதுக்கு பேர் செல், இதுக்கு பேர் வந்து பேட்டரி. இப்போ வரக்கூடிய எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் நீங்கள் என்ன எடுத்தீங்கனாலும் அது பைக்காக இருந்தாலும் காராக இருந்தாலும் எல்லாமே லித்தியம் அயன் லித்தியம் பாலிமர் பேட்டரிஸ் தான். இப்போ இதை நம்ம டிஸ்மேண்டில் பண்ணி உள்ளே இருக்கக்கூடிய செல்ஸ் எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ இது போல் இந்த மல்டிபிள் செல்ஸ் கம்பைன் ஆகும்போது நமக்கு அந்த 9 வோல்ட் கிடைக்கும். ஸோ இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் வந்து ஒரு லித்தியம் அயன் பேட்டரி தான். தென் அதே போல் என் கையில் இருக்கக்கூடிய இதுவும் என்னென்னு கேட்டிங்கன்னா இதுவும் வந்து ஒரு லித்தியம் அயன் பேட்டரி தான். இப்போ இந்த பேட்டரியும் இதையும் நம்ம கம்பேர் பண்ணும்போது இது ஆக்சுவலி நமக்கு தெரியும், நம்மளுடைய பழைய நோக்கியா கீபேட் ஃபோன்லாம் ஆக்சுவலி இது பார்த்திங்கன்னா பிராண்டும் தெரியும். ஸோ நோக்கியாவில் கீபேட் ஃபோனில் பயன்படுத்தின பேட்டரி. ஸோ இது வந்து இப்போ நம்ம ரெகுலராக மற்ற பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறதுக்கு இது வந்து 18650 பேட்டரி நம்ம கால் பண்ணுவோம். ஸோ இது ரெண்டுமே நீங்கள் இருக்கக்கூடிய 2 பேட்டரியுமே பார்த்தீங்கன்னா 3.7 வோல்ட் தான். ஆமாம், இதுவும் 3.7 தான், இதுவும் 3.7 தான். ஸோ இதனுடைய ஸ்ட்ரக்சர் வைஸ் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இதோடைய இது டிஃப்ரெண்ட் ஆகும். இந்த டைப் ஆஃப் பேட்டரி வந்து நம்ம பவுச் பேட்டரின்னு கால் பண்ணுவோம். ஏன்னா இதை வந்து ஒரு பவுச் மாதிரி ஒரு ஜிப்லாக் பவுச் மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா அந்த லேயர்ஸ் எல்லாம் ஒரு பவுச் மாதிரி வச்சு க்ளோஸ் பண்ணுவாங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு நார்மலாக உங்களுக்கு பேக் பண்ணி வெறும் அந்த எலக்ட்ரோலைட் கெமிக்கல்ஸை மட்டும் ஆனோட கேத்தோட வச்சு பேக் பண்ணியிருப்பாங்க. இப்போ இந்த 2 பேட்டரிஸையும் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ஏதாவது டிஃப்ரென்ஸ் நோட்டீஸ் பண்ண முடியுதா சார்? ஃபிசிக்கலாக ஆப்வியஸாக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கலரு அண்ட் சைஸ் வேரியேஷன். இது ரெக்டாங்கிளாகவும் இது சிலிண்ட்ரிக்கலாகவும் இருக்குது. எனக்கு கம்பேரிட்டிவ் இதை விட இது பெருசாக இருக்க மாதிரி தெரியுது. சைஸ் வைஸ் வந்துட்டு பார்த்தா இது வெயிட்லெஸ்ஸாக இருக்குது, இது நல்ல வெயிட்டாக இருக்குது. ஒரு இதில் 2 எண்ட் இருக்குது, பாசிட்டிவ் நெகட்டிவ். இதில் எனக்கு தெரிஞ்சு இது 3 தான் கனெக்டிங் ஏரியா இருக்குது. இது எத்தனை பின்னு எனக்கு சொல்ல தெரியல, இந்த மாதிரி இருக்குது. ஓகே, இது வந்து நம்ம மொபைலில் பயன்படுத்தக்கூடிய பேட்டரி. இதில் வந்து உங்களுக்கு 3 டெர்மினல் இருக்கும். ஓகே. ஸோ இப்போ இது உங்களுக்கு நம்ம நார்மலாக பார்க்குறவங்களுக்கு என்ன டவுட் வரும் அப்படின்னு கேட்டால், இப்போ ஒரு வேளை இந்த பேட்டரி 3.7 வோல்ட்டு, இதுவும் 3.7 வோல்ட்டு. இப்போ இந்த பேட்டரி ஃபெயிலியர் ஆகிடுச்சு, ஒரு வேளை என் ஃபோனுக்குள்ளே இந்த பேட்டரியை என்னால் பேக் பண்ண முடியும் அப்படின்ற கண்டிஷன் இருந்தால் இதை வச்சு என்னால் ஃபோனை ஆன் பண்ண முடியுமா? ஓகே, இது எல்லாருக்கும் வரக்கூடிய டவுட்டு. ஸோ ஜென்ரலாக நம்மளுடைய மொபைல் ஃபோனில் நம்ம அந்த மாதிரி ஆன் பண்ண முடியாது. என்ன ரீசன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பழைய ஃபோன்ஸில் அவுட் ஆஃப் ஒரு 10 ஃபோன் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா ஒரு 3 to 4 ஃபோன்ஸ் வரைக்கும் என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, நார்மலாக இந்த பேட்டரியில் இருக்கக்கூடிய ப்ளஸ்ஸையும் மைனஸையும் மட்டும் எடுத்து அதில் வந்து இருக்கக்கூடிய ப்ளஸ் மைனஸோட நீங்கள் சால்டர் பண்ணிட்டாலோ அந்த வயரை நீங்கள் ஜாயின் பண்ணிட்டாலோ நீங்கள் ஃபோனை தாராளமாக ஆன் பண்ணலாம். ஒரு 3 to 4 ஃபோன்ஸ் வரைக்கும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். இப்போ வரக்கூடிய ஃபோன்ஸில் அந்த மாதிரி விஷயங்கள் பண்ண மாட்டாங்க. என்ன ரீசன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பேட்டரியை பொறுத்தளவுக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ், அதாவது ஆனோடு கேத்தோடுன்னு சொல்லி 2 டெர்மினல் தான். இப்போ நம்ம அடுத்த ஜென்ரேஷனில் பயன்படுத்தக்கூடிய ஃபோனில் பேட்டரியில் என்ன வந்துடும்னா, பாசிட்டிவ் நெகட்டிவ் டெர்மினல் இல்லாமல் அடிஷனலாக ஒரு டெர்மினல் வந்துடும். இதை வந்து ஐடி லைன், ஐடென்டிஃபிகேஷன் லைன் அப்படின்னு கால் பண்ணுவாங்க, அல்லது வந்து பிஎஸ்ஐ பேட்டரி ஸ்டேட்டஸ் இண்டிகேட்டர் அப்படின்னு சொல்லி கால் பண்ணுவாங்க. இதனுடைய பர்பஸ் என்ன அப்படின்னா, இப்போ இந்த பேட்டரியுடைய வோல்டேஜ் வந்து 3.7 வோல்ட்டு. நம்ம பயன்படுத்தக்கூடிய ஃபோன் வந்து இந்த பேட்டரி மூலமாக தான் பவர் அப் ஆகுது. இப்போ அந்த ஃபோன் வந்து எக்ஸ்பென்சிவான ஃபோன். 2007 அந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஃபஸ்ட்டு நோக்கியாவில் வந்து ஒரு கலர் கீபேட் ஃபோன் வாங்கும்போது, ஸோ அரௌண்டு அந்த கேமில் ஸோ அது அரௌண்டு வந்து உங்களுக்கு 4800 5000 ருபீஸ் கிட்ட நம்ம வாங்குகிறோம். ஸோ இப்போ அந்த டைமில் நீங்கள் இந்த பேட்டரி நீங்கள் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா சாலிடாக வந்து ஒரு 650 500லேருந்து உங்களுக்கு 650 வரைக்கும் பிராண்டுக்கு ஏற்றதில்லை. ஒரிஜினலாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக கேட்பாங்க, இல்லை காப்பி பிராண்ட்ஸாக இருந்தாலும் உங்களுக்கு கம்மியாக இருக்கும். அப்படி தான் இருந்தது. இப்போ இந்த ஃபோன் அந்த ஃபோனில் நம்ம பயன்படுத்தக்கூடிய இந்த பேட்டரியை பேஸ் பண்ணி தான் அந்த கம்ப்ளீட் ஃபோனே ஒர்க் ஆக போகுது. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த பேட்டரிக்கு நல்ல டிமாண்ட் இருக்குது, அரௌண்டு ஒரு 700 ருபீஸ் வரைக்கும் இன்றைக்கி மார்க்கெட்டில் சேல் பண்ணுறாங்க நோக்கியாவில். அப்போ நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு 350 300 ரேஞ்சுக்கு நம்ம சேல் பண்ணோம் அப்படின்னா மார்க்கெட்டில் நம்ம நிறைய அதை சேல் பண்ண முடியும்னு சொல்லி தேர்ட் பார்ட்டி வெண்டார்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, இதே போல் டூப்ளிகேட் பேட்டரிஸ், காப்பி பேட்டரிஸ் நிறைய லான்ச் பண்ணுறாங்க. ஸோ இப்போ இந்த காப்பி பேட்டரிஸ் பண்ணுறவங்களுடைய மைண்ட் செட் என்னவாக இருக்குன்னா, விலை கம்மியாக நம்ம பண்ணணும், மார்க்கெட்டில் ஈஸியாக வந்து நம்ம கான்கர் பண்ணணும், இதுதான் வந்து அவங்களோட ஐடியா பண்ணணுன்றது. ஸோ இதில் அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா சேஃப்டியை விட்டுருவாங்க. இப்போ ஒருவேளை இந்த 3.7 வோல்ட்டுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கெமிக்கல் இதெல்லாம் வச்சு அவங்க ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ஒருவேளை இந்த பேட்டரி 3.7 வோல்ட்டு டெலிவர் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு 5 வோல்ட்டு டெலிவர் பண்ணிச்சு அப்படின்னா உங்களோட மதர் போர்டு டேமேஜ் ஆகிடும். ஸோ இப்போ இந்த மாதிரி தேவையில்லாத பிரச்சனைகளை உருவாக்கக்கூடாது, டேமேஜ் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக இந்த போர்டை டிசைன் பண்ணக்கூடிய பீப்புள் என்ன பண்ணுறாங்கன்னா, வெறும் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் மட்டும் இருந்த இந்த பேட்டரியில் இந்த மேலே வந்து பார்த்தீங்கன்னா பிஎம்எஸ் பேட்டரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி பிஎம்எஸ்ன்னு சொல்லி ஒரு போர்டை உள்ளே இன்சர்ட் பண்ணிடுவாங்க. இப்போ இந்த பேட்டரியில் இருக்கக்கூடிய சேம் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் அப்படின்ற அந்த லைன் தான் உங்களோட பிஎம்எஸ்க்கு போகும்.
இப்போ நம்ம நடைமுறையில் பயன்படுத்தக்கூடிய எந்த பேட்டரி நீங்கள் பார்த்தாலும் பேட்டரி செல், ட்ரை செல்னு சொல்லக்கூடிய நம்ம டிவி ரிமோட்டில் பயன்படுத்துறது, ஏசி ரிமோட்டில் பயன்படுத்துறது, வால் கிளாக்கில் பயன்படுத்துறது, நம்ம வீட்டில் யூபிஎஸ்க்கு பயன்படுத்துறது, காரில், பைக்கில் எந்த பேட்டரி எடுத்திங்கனாலும் அதில் ப்ளஸ் அண்ட் மைனஸ்ன்னு சொல்லி 2 டெர்மினல் தான் இருக்கும். பாசிட்டிவ், நெகட்டிவ், ஆனோடு கேத்தோடு சொல்லி 2 டெர்மினல் தான் இருக்கும். ஆனால் இந்த மொபைல் பேட்டரிஸோ இல்லை இந்த அடுத்து வரக்கூடிய ரீசார்ஜபிளில் வரக்கூடிய பேட்டரிஸ் எல்லாத்துலேயுமே இந்த டெர்மினல் அதிகமாக வர்றதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா இவங்களுக்கான ஐடென்டிஃபிகேஷன். இப்போ இந்த ப்ளஸ் அண்ட் மைனஸ் எடுத்து என்ன பண்ணிடுவாங்கன்னா பிஎம்எஸ்ல கொடுத்துருவாங்க. பேட்டரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிஎம்எஸ்ல கொடுத்துருவாங்க. அந்த பிஎம்எஸ்ல ஒரு சில ப்ரோக்ராமபிள் அல்லது ப்ரீ ப்ரோக்ராம் பண்ண சிப்ஸ் அதில் உங்களுக்கு இருக்கும். அது என்ன பண்ணுன்னா இந்த பேட்டரியை மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த பேட்டரி உங்களுக்கு 3.7 வோல்ட்டாக இருந்தாலும் 7800 mAh. ஸோ 1000 mAh சேர்ந்தது 1 ஆம்பியர். அப்போ இதை நம்ம என்ன கால் பண்ணலான்னா 7.8 AH அப்படின்னு நம்ம கால் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம நார்மலாக எந்த பேட்டரி நீங்கள் பார்த்தீங்கனாலும் அதில் ஏஹெச்ன்ற டேர்மில் தான் மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ இன்க்ளூடிங் நம்ம பைக் பேட்டரியாக இருக்கட்டும், கார் பேட்டரியாக இருக்கட்டும், இல்லை யூபிஎஸ்க்கு போட பேட்டரி எல்லாமே ஏஹெச் ஆம்பியர் ஹவரில் தான் மென்ஷன் பண்ணுவாங்க. இந்த மொபைல் ஃபோனுடைய பேட்டரிஸ் மட்டும்தான் விதிவிலக்கு எம்ஏஹெச் அப்படின்ற டேர்ம்ஸ் பயன்படுத்துறது. ஏன் அந்த டெர்மினாலஜி பயன்படுத்த ஆரம்பித்தாங்க அப்படின்னா 1000 மில்லி ஆம்ப்ஸ் சேர்ந்தது 1 ஆம்பியர். அப்போ இந்த பேட்டரி இப்போ ஒரு வேளை 1 ஆம்பியருக்கான கேப்பபிலிட்டியில் இருந்ததுன்னா இந்த பேட்டரியை லான்ச் பண்ணும்போது அவங்க என்ன கால் பண்ணியிருப்பாங்கன்னா 1 AHன்னு கால் பண்ணியிருப்பாங்க. பட் இனிஷியல் டைமில் கீபேட் ஃபோனில் இந்த பேட்டரிஸை நம்ம பயன்படுத்தும் போது அது 1 AHல இல்லை, ஜஸ்ட்டு 750 mAh தான் இருந்தது. அதாவது 1000 இல்லாமல் 750. இப்போ இதை நீங்கள் ஏஹெச்சில் சொல்கிறதா இருந்தால் 0.7 AH அப்படின்னு நம்ம கால் பண்ணணும். ஆனால் ஒரு 5000 ரூபா ஃபோன் வாங்குகிற ஒரு பர்சன் இந்த பேட்டரி எடுத்து பார்க்கும்போது 0.75 AH இருந்தால் இதை ரவுண்ட் ஆஃப் பண்ணி 1 AH கூட கொடுக்க மாட்டானா, 5000 ரூபாய்க்கு ஃபோன் வாங்குகிறோம் அப்படின்ற அந்த ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணக்கூடாதுன்றதுக்காக அந்த ஏஹெச்ன்றது அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா எம்ஏஹெச் அப்படின்றது மாதிரி. இப்போ பார்க்கும்போது 750 mAh போது ஏதோ ஒரு பெரிய ஹோல் நம்பர் 0.75ன்ற ஃப்ராக்ஷனில் இல்லாமல் ஒரு 750 mAhன்னு சொல்லும்போது ஒரு ஹோல் நம்பராக இருக்கும் அப்படின்ற ஒரு ஃபேண்டசி திங்காக அது எம்ஏஹெச்சில் பண்ண ஆரம்பித்தாங்க. இன்றைக்கி வரைக்கும் நம்ம அது எல்லாமே 6000 mAh, 5000 mAh, 10,000 mAhன்னு நம்ம எம்ஏஹெச்சில் இருக்கோம். ஸோ 1000க்கு மேலே வந்ததுன்னா அதை நம்ம ஏஹெச்ன்னு கால் பண்ணலாம். ஸோ 1000 mAh அப்படின்றது 1 AH. அப்போ இன்றைக்கி நடைமுறையில் நம்ம ஒரு பவர் பேங்க் வாங்குகிறோம், அது ஒரு 10,000 mAh அப்படின்றத 10 AHக்கான பவர் பேங்க், 20,000 mAhன்றத 20 AHக்கான பவர் பேங்க் நம்ம கால் பண்ணலாம். இப்போ ஸோ பவர் பேங்கை பொறுத்தளவுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா உள்ளே யூஸ் பண்ணக்கூடிய பேட்டரியோடைய கெப்பாசிட்டி தான் AH. ஸோ இப்போ நீங்கள் ஒரு 10,000 mAhல ஒரு பவர் பேங்க் வாங்குறீங்கன்னா அதுக்குள்ளே அவங்க பயன்படுத்தக்கூடிய அந்த பேட்டரி. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இது ரெண்டுமே ஏறத்தாழ சிமிலர் சைஸ் தான். இப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா இது கூட இன்னொரு பேட்டரியை டபுள் சைட் டைப் வச்சு நீங்கள் இன்னொன்று ஒட்டுனீங்கன்னா அது ஒரு திக்னஸோடு இருக்கும். இப்போ இந்த சைஸுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா அந்த பவர் பேங்கோட மாடியூல் வைக்கும்போது நீங்கள் இவ்வளோ பெரிய சைஸில் நீங்கள் வைக்கிறதுனால ஃப்ரேம் பண்ணலாம், கேசிங் பண்ணலாம். இப்போ இந்த பேட்டரியுடைய எம்ஏஹெச் அப்படின்றது 1430. இதுக்கு ஈக்குவலண்ட்டாக சைஸில் ஏறத்தாழ அதோடைய ஹைட்டில் ஈக்குவலண்ட்டாக இருக்கக்கூடிய இதனுடைய கெப்பாசிட்டி பார்த்தீங்க அப்படின்னா அரௌண்ட் 7800 mAh. ஸோ இந்த 18650 அப்படின்ற இது இந்த பேட்டரியோட டைமென்ஷன். தென் அந்த இடத்துல இருக்கக்கூடிய 7800 mAh அப்படின்றது இந்த பேட்டரியுடைய கெப்பாசிட்டி. ஸோ இப்போ ரெண்டு பேரும் சைஸில் பார்க்குறதுக்கு ஏறத்தாழ ஈக்குவலண்ட்டாக இருந்தாலும் இந்த பேட்டரியோட ஒரு ஹைலி பவர்ஃபுல். இப்போ ஒரு வேளை எனக்கு என்ன தோணுதுன்னா என்னுடைய ஃபோனில் நான் எப்படியோ இந்த பேட்டரியை நான் உள்ளே வச்சு பேக் பண்ணிடுறேன், சமூகம் நான் பேக் பண்ணிடுறேன். இப்போ இந்த பேட்டரி இருக்கிறதுக்கு பதிலாக நான் ஆல்டர்னேட்டிவ் இந்த பேட்டரியை பயன்படுத்தலாமான்னு கேட்டால் அப்சல்யூட்லி நீங்கள் சேஃபாக பயன்படுத்தலாம். இப்போ இந்த பேட்டரி நீங்கள் கடையில் வாங்கும்போது இது 1400 mAh தான். இப்போ இந்த பேட்டரி கடையில் கிடைக்கல, நீங்கள் இன்னொரு வேறு டிஃப்ரெண்ட் பேட்டரி பார்க்குறீங்க, சேம் 3.7 வோல்ட்டில் இது 2000 mAhக்கு பதில் 1400 mAhக்கு பதில் ஒரு 2000 3000 இருக்குது. இப்போ இந்த பேட்டரி என் ஃபோனில் பயன்படுத்தலாமான்னு கேட்டால் நீங்கள் தாராளமாக சேஃபாக பயன்படுத்தலாம். இந்த ஆம்பியர் அப்படின்றது இன்க்ரீஸ் ஆகிறதுனால அது எந்த வகையிலையும் உங்களுடைய ஃபோனை ஹார்ம் பண்ணாது. என்ன ஒரே ஒரு பிரச்சனைனா நீங்கள் பேட்டரியை சார்ஜ் பண்ணும்போது நார்மலாக சார்ஜ் ஆகிறத விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் உங்களுக்கு தேவைப்படும். தென் அதே போல் அது டிஸ்சார்ஜ் பண்ணக்கூடிய டைமும் அதிகமாகும். இப்போ நார்மலாக இந்த பேட்டரி நீங்கள் இப்போ உங்களுடைய ஃபோனில் போடுறீங்க, ஒரு 1 hour உங்களுக்கு பேக்கப் நிற்குதுன்னா இந்த 1400க்கு பதிலாக நீங்கள் ஒரு 3000 mAhல ஒரு பேட்டரி போட்டிங்கன்னா 2 hours உங்களுக்கு பேக்கப் நிற்கும். தென் அதே போல் இப்போ நீங்கள் சார்ஜ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ½ an hour டைம் தேவைப்படுது, நீங்கள் டபுள் பண்ணும்போது 1 hour டைம் உங்களுக்கு தேவைப்படும். ஸோ சிமிலர்லி லைக் நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடிய ஒரு ஓவர் ஹெட் வாட்டர் டேங்க் மாதிரி தான். அந்த டேங்கோட சைஸை நீங்கள் பெருசாகினீங்கன்னா டேங்க் ஃபில் ஆகிறதுக்கான டைமும் அதிகமாகும், டிஸ்சார்ஜ் ஆகக்கூடிய டைமும் உங்களுக்கு அதிகமான பேக்கப் நிற்கும். ஸோ அந்த பேட்டரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்ற இதை மட்டும் நீங்கள் இங்கேருந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த பேட்டரியில் என்ன பண்ணலாம்னா அந்த பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் எடுத்து நீங்கள் அந்த பிஎம்எஸோட கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா அப்சல்யூட்லி இதை வச்சு நீங்கள் அந்த ஃபோனை நீங்கள் ஆன் பண்ணிடலாம். ஓகே, ஏன்னா இந்த பேட்டரியில் எந்த அடையாளமும் இல்லை.
ஸோ ஐடென்டிஃபிகேஷன் அப்படின்றது என்னன்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய அடையாளம், நம்மளுடைய ஆதார் ஐடி, ஓட்டர் ஐடி, ரேஷன் ஐடி, இது எல்லாமே நமக்கு எப்படி அடையாளமோ அதே போல இந்த பேட்டரியானது போன்கிட்ட போய் சொல்லுது, நான் உன்னைய எந்த கம்பெனி உருவாக்குறாங்களோ அதே கம்பெனி தான் என்னையும் உருவாக்கியிருக்காங்க, நீ நானும் ஒரே ஃபேமிலி தான், இந்த என்னுடைய அடையாளத்தை பாரு அப்படின்னு சொல்லி இதனுடைய அடையாளத்தை காட்டுறதா அந்த ஐடி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சென்டர்ல வரக்கூடிய இந்த தேர்ட் பின். அப்ப இந்த பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்ன்றதுல வோல்டேஜ் உங்களுக்கு போயிடும். இந்த ஐடி அப்படின்னு சொல்லக்கூடிய லைன் மூலமா இதை வந்து வேற வேற நேம்ல கால் பண்ணுவாங்க, ஐடின்னு கால் பண்ணுவாங்க, பிஎஸ்ஐ பேட்டரி ஸ்டேட்டஸ் இண்டிகேட்டர் அப்படின்னு கால் பண்ணுவாங்க. இந்த லைன் மூலமா கம்யூனிகேஷன்ல என்ன பண்ணிடும் அப்படின்னா போனுக்கு தகவல் கொடுத்துரும், நான் வந்து ஒரிஜினல் பர்சன் தான், நீ நம்பி உள்ள அலோவ் பண்ணலாம். இப்ப அதோட கேட்டை ஓபன் பண்றதுக்கு செக்யூரிட்டி பாத்துல போயிட்டு இதான் என்னோட ஐடி, என்னை உள்ள அலோவ் பண்ணுன்னு சொல்றதுக்கு அது அந்த லைனை யூஸ் பண்ணிக்குவாங்க. இது வந்து உங்களோட பிஎம்எஸ்ல தான் ஜென்ரேட் ஆகும். அது உள்ள இருக்கிறது ஒரு மதர் போர்டு மாதிரி இருக்கும். நான் உங்களுக்கு ஓபன் பண்ணி காட்டுறேன். இதுக்குள்ள ஒரு சின்ன ஒரு மதர் போர்டு இருக்கும். இப்போ இந்த பேட்டரியை வந்து நம்ம டியூர் டவுன் பண்ணி பார்க்கலாம். எம்ஐயுடைய பேட்டரி. ஸோ இந்த பேட்டரியுடைய மாடல் பார்த்தீங்கன்னா BM4J அப்படின்றது இதோடைய மாடல் நம்பர். இந்த பேட்டரியுடைய வோல்டேஜ் அப்படின்றது 3.85 வோல்ட் டிசி. இதுதான் வந்து இதனுடைய நாமினல் வோல்டேஜ். நீங்கள் நார்மல் வோல்டேஜ்ன்ற மாதிரி மீன் பண்ணிக்கலாம். இந்த பேட்டரியை நம்ம ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு அவங்க கொடுக்கக்கூடிய மேக்ஸிமம் லிமிட் அப்படின்றது என்னென்னு கேட்டிங்கன்னா 4.4 வோல்ட். அதை விட நீங்கள் அதிகம் கொடுத்தீங்கன்னா இந்த பேட்டரி என்ன ஆகும் அப்படின்னா பல்ஜ் ஆகிறதோ இல்லை எக்ஸ்ப்ளோட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதோடைய கெப்பாசிட்டி பார்த்தோம் அப்படின்னா 4400 mAh. ஸோ இதை நம்ம ஏஹெச்சில் சொல்கிறதா இருந்தால் 4.4 AH அப்படின்ற மாதிரி கூட நம்ம கால் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த பேட்டரியில் ப்ளஸ் அண்ட் மைனஸ் அப்படின்ற டெர்மினல் தாண்டி இங்கே கனெக்டரில் பார்க்கும்போது நமக்கு இதோடைய பின்னுடைய லேஅவுட்டில் நமக்கு நிறையா பின்ஸ் நமக்கு தெரியும். ஸோ இதெல்லாம் என்னென்ன அப்படின்றதுக்கான டெஃபினேஷன் அவங்களே கொடுத்துருக்காங்க. இப்போ இங்கே P+ அப்படின்னு கொடுக்குறாங்கன்னா அது பவர் ப்ளஸ், ஸோ நம்மளுடைய பாசிட்டிவ் டெர்மினல். P- அப்படின்னா பவர் மைனஸ், அதாவது நம்மளுடைய நெகட்டிவ் டெர்மினல். தென் அதே போல் இங்கே கீழேயும் P+, P-. அப்போ இங்கே மேலே இருக்கக்கூடிய இந்த டெர்மினலும் பாசிட்டிவ், இந்த டெர்மினலும் நெகட்டிவ். P+ கொடுக்கப்புறம் TH அப்படின்னு கொடுத்துருக்காது தெர்மல் சென்சார், பக்கத்தில் ஐடின்னு கொடுத்துருக்காது ஐடென்டிஃபிகேஷன். தென் அதே போல் கீழே இருக்குது THன்றது தெர்மல், பக்கத்தில் இருக்கிறது ஐடி. ஸோ அப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த 8 டெர்மினல்ஸுக்கான இது என்னன்றதை அவங்களே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த பேட்டரி நம்ம டியர் டவுன் பண்ணலாம். ஸோ இந்த கனெக்டர் அப்படின்றது நம்மளுடைய BMSலேருந்து வரக்கூடியது தான். மேலே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா சின்னதாக ஒரு இன்சுலேஷன் போட்டு கவர் பண்ணியிருப்பாங்க. அந்த இன்சுலேஷன் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். பிரச்சனை இல்லை நம்ம இந்த சீட் கட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நம்ம மேலே இருக்கக்கூடிய இந்த லேபிளை பீல் பண்ணுறோம். ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய பிஎம்எஸ் அப்படின்றது பேட்டரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். இதை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டோன்னா ஸோ இங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த 2 விஷயந்தான் நம்மளுடைய பேட்டரியோட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ். ஸோ இப்போ இந்த இடத்துல நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த 2 டெர்மினல் தான் பேட்டரியோடைய ப்ளஸ் அண்ட் மைனஸ். ஸோ இப்போ நான் காட்டுறேன். ஸோ மல்டிமீட்டரில் இதில் எது பாசிட்டிவ் எது நெகட்டிவ்ன்றதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸோ ரெட் கலர் இங்கேயும் பிளாக் கலர் இங்கேயும் வைக்கிறோம். ஸோ 3.7 வோல்ட் இதுதான் உங்களோட பேட்டரியோட வோல்டேஜ். ரெட் கலர் எங்கே வச்சுருக்கீங்களோ அதான் உங்களோட பேட்டரியோட பாசிட்டிவ், பிளாக் கலர் எங்கே வச்சுருக்கீங்களோ அதான் உங்களோட நெகட்டிவ். ஒருவேளை நம்ம மல்டிமீட்டரோட ப்ரோபை ஸ்விட்ச் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த ஃப்ரண்ட்டில் 3.7க்கு முன்னாடி மைனஸ் காட்டும். அப்படின்னா நீங்கள் ப்ளஸ் மைனஸ் மாற்றி வச்சுருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ இப்போ பார்க்கும்போது இதுதான் உங்களுடைய பாசிட்டிவ், இதுதான் உங்களுடைய நெகட்டிவ். ஸோ இப்போ இந்த பேட்டரியோடைய ப்ளஸ் மைனஸ் மட்டும் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால் அந்த பிஎம்எஸ்க்கு இதிலேருந்து ப்ளஸும் இதிலேருந்து மைனஸும் போகும். போனதுக்கப்புறம் இதில் ஆக்சுவலி இந்த இடத்துல நீங்கள் பார்க்கும்போது மேலே க்ளூ போட்டு ஒரு சில காம்பனண்ட்லாம் இங்கே ஸ்டிக் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து ப்ரீ ப்ரோக்ராம்டு ஐசி, தென் வந்து அந்த பேட்டரியோடைய ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறதுக்கு, தெர்மலை மேனேஜ் பண்ணுறதுக்கு தேவையான அந்த ஐசிஸ் தான் வந்து நம்ம பிஎம்எஸ், இந்த போர்டு தான் பேட்டரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் கால் பண்ணுறோம். ஸோ இந்த சைடில் உங்களுக்கு காம்பனண்ட் எதுவுமே இருக்காது, ப்ளைனான பிசிபி போர்டு தான். இங்கே இருக்கக்கூடிய இந்த ஐசி அண்டு சின்ன சின்ன காம்பனண்ட்ஸ் தான் இதுக்கு தேவையானது. இவங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா பேட்டரியிலேருந்து வரக்கூடிய ப்ளஸ் அண்ட் மைனஸை வாங்கிட்டு இதுக்கு தேவையான அந்த ஐடி தெர்மல் எல்லாமே இவங்க தான் ப்ரொடியூஸ் பண்ணி கொடுப்பாங்க. அப்போ இந்த பிஎம்எஸ் போர்டில் இருக்கக்கூடிய இந்த சிப்போ அல்லது இதில் இருக்கக்கூடிய ரெசிஸ்டர் கெப்பாசிட்டர்ஸ் யாராவது டேமேஜ் ஆனாங்கனாலும் இந்த பிஎம்எஸ் ஒர்க் ஆகாது. மீன்ஸ் இந்த பேட்டரி வந்து உங்களுக்கு ஃபோனுக்கு ஒர்க் ஆகாது. இப்போ வரக்கூடிய மாடர்ன் ஃபோன்ஸை பொறுத்தளவுக்கு இந்த பிஎம்எஸ் இல்லாமல் கண்டிப்பாக ஃபோன் வந்து ஒர்க் ஆகாது. கம்பல்சரி இந்த பிஎம்எஸ் நமக்கு வேணும். இதையுமே டூப்ளிகேட் பண்ணுறாங்க இல்லையா? இருக்குது சார், இதையும் டூப்ளிகேட் பண்ணிடுவாங்க. எப்படி இருந்தாலும் பட் ஆனால் ஏன்னா இங்கே இருக்கிறதும் இந்த காம்பனன்ட்ஸ் அந்த ஐசிஸ் எல்லாமே இருக்கிறதுனால இந்த காம்பனண்ட்லேயோ அல்லது இந்த காம்பனண்ட் எல்லாமே வேறு காம்பனண்ட் வாங்கி ரீப்ளேஸ் பண்ணிடுவாங்க. ஈவன் இந்த ஐசிஸில் சம் ப்ரோக்ராம் இருந்தால் கூட
இதையும் காப்பி பேஸ்ட் பண்ணுறதுக்கு தேவையான எல்லா ப்ரோக்ராமர்ஸும் மார்க்கெட்டில் அவைலபிள். ஸோ அதை வச்சு அவங்க என்ன பண்ணுவாங்க, இன்க்ளூடிங் ஐஃபோனுடைய பேட்டரிஸ் முதல் கொண்டு இதில் இருக்கக்கூடிய ப்ரோக்ராமை காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் டூப்ளிகேட் பேட்டரியே வந்து நீங்கள் ஐஃபோனவே ஏமாற்றிடுவீங்க. நான் தான் ஒரிஜினல் சொல்லி டூப்ளிகேட் பேட்டரி உள்ளே போய் ஸ்பூஃப் பண்ணிட்டு போயிடும். நம்ம சம்டைம்ஸ் வந்து சர்வீஸ் சென்டரில் போய் நம்ம ஏதாவது பண்ணும்பொழுது டூப்ளிகேட் பேட்டரியோ டூப்ளிகேட் டிஸ்பிளேவோ நம்மள்ட்ட சொல்லிட்டே செய்கிறது கூட உண்டு சார். லைக் உங்களுக்கு கொஞ்சம் விலை கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறது இருக்குது. அது நம்ம ஓகேன்னு சொல்லி ஏற்றுக்கிறோம், இது பண்ணுறோம். ஆனால் சம்டைம்ஸ் வந்து சில பேர் வந்துட்டு அது டூப்ளிகேட் சொல்லாமே அதோட ப்ராப்பர் அது அதிகமான ரேட், ஒரிஜினல் டிஸ்பிளேயோட ரேட் இது பண்ணி ஏதாவது ஒரு இது இருக்கா, பாசிபிலிட்டி இருக்கா, இது டிஸ்பிளேவோ பேட்டரியோ இது டூப்ளிகேட்னோ ஒரிஜினலோ நம்மளால ஐடென்டிஃபை பண்ணுறது பாசிபிலிட்டி இருக்கா? இல்லை கண்டிப்பாக பண்ண முடியாது சார். ஏன்னா ஒன்ஸ் ஃபோனை வந்து அவங்க சீல் பண்ணிட்டாங்க, இப்போ ஐஃபோனை வந்து அவங்க சீல் பண்ணிட்டாங்கன்னா ஒரு எண்ட் யூசரால் அதை பிரிக்க முடியாது. ஏன்னா அதுக்கு தேவையான டூல்ஸ் எல்லாம் நம்ம வீட்டில் வச்சிருக்க மாட்டோம். ஸோ அப்படின்ற கண்டிஷனில் கண்டிப்பாக ஒரு எண்ட் யூசரால் அதை கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா அவங்க ப்ரோக்ராம்லேருந்து எல்லாமே மாற்றிடுவாங்க. ஸோ அது ஒரிஜினலாக இல்லைன்றது நமக்கு கண்டிப்பாக. ஸோ மோரோவர் அந்த ஃபர்ஸ்ட் காப்பியோட டிசைன், எக்ஸ்டர்னல் டிசைன் ஆகட்டும் எல்லாமே கிட்டத்தட்ட ஈக்குவலாக சிமிலராகவே இருக்கும்ல. ஈவன் ஆப்பிளே பார்த்தாலும் எது ஒரிஜினல் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு இன்னைக்கு ஒருவேளை நம்ம தான் பண்ணியிருப்போமோ அந்த அளவுக்கு